அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான ஷெடியூல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸில் டெஸ்ட் நடத்த போகிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் வச்ச ஒரு ஃபார்மெட்டு தான். இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் பேஸில் இதுக்கு முன்னாடி குரூப் 2 நடந்துருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ் இருக்கிறனால நம்ம அகாடமியில் எல்லா பிரான்ச்சிலையுமே கம்ப்யூட்டர் லேப் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் பேட்சாக பிரித்து எல்லாருக்கும் ஒரு சிஸ்டம் கொடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டெஸ்ட் வைக்க மறந்த பிளானு. ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 42 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா டெஸ்ட்டுமே ஃபுல் டெஸ்ட் பேட்டர்னில் தான் நடத்த போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சியோட ஃபுல் டெஸ்ட் பேட்டர்ன் 200 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 200 கொஸ்டின் பேட்டர்னில் தான் நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிவிஷன் இருக்கிற மாதிரி தான் இந்த ஷெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்குது. ஸோ அந்த ஷெடியூல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பேஸ்ட் ஆன் ரிவைஸ்டு சிலபஸில் நம்ம போட்டிருக்கிறோம். அது இப்போ 1820 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A உடைய வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1820. ஸோ இது ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ரெண்டு மோடலுமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஈச் டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 200 கொஸ்டின்ஸ். எல்லா டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸில் நடக்க போகுது. ஸோ அதோட அப்ஸ்ட்ராக்ட் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு குரூப் 2A பொறுத்த மட்டும் சிலபஸில் 3 பார்ட் இருக்குது. பார்ட் A வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும், பார்ட் B வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கும், பார்ட் C வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாங்குவேஜ். ஸோ இந்த 3 பார்ட்டும் மிங்கிள் ஆகி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வரப்போகுது. ஸோ அவங்களுடைய ஃபார்மெட்டே என்னென்னா பார்ட் Aல 100 கொஸ்டின் கேட்பாங்க, பார்ட் Bல 40 கொஸ்டின் கேட்பாங்க, பார்ட் Cல எய்தர் நீங்கள் தமிழ் மீடியம்னா பொது தமிழ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். அதுலேருந்து 60 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த ஷெடியூல் ஃப்ரேம் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் வைஸாக டெஸ்ட் நடத்த போகிறோம். அடுத்து யூனிட் வைஸாக ஃபுல் டெஸ்ட்டு, அடுத்து ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற பேட்டர்னில் நம்ம நடத்த போகிறோம். செக்ஷன் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ மொதல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறத மொதல் யூனிட்டு. ஸோ இந்த யூனிட்டை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம 3 டெஸ்ட் வைக்க போகிறோம். அடுத்து அதே சிலபஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். அடுத்து அதே சிலபஸை ஃபுல்லாக எல்லா சிலபஸுக்கும் வர மாதிரி ஒரு டெஸ்ட் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி தான் இல்லை செகண்ட் யூனிட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் ஃபுல் சிலபஸையும் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அடுத்து ஃபுல் சிலபஸையும் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அடுத்து ஃபுல் சிலபஸையும் ஃபுல்லாக வைக்கிறோம். அதே மாதிரி நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஃபுல் சிலபஸையும் 3ஆக செக்ஷன் வைஸ் பிரித்து 3 இதாக பிரித்து வைக்கிறோம். அடுத்து ஃபுல் சிலபஸையும் 2ஆக பிரித்து வைக்கிறோம், ஃபுல் சிலபஸையும் மொத்தமாக ஒன்றா வைக்கிறோம். ஸோ இப்படி வைக்கிறப்ப என்னென்னா உங்களுக்கு 3 ரிவிஷன் கவர் ஆகிற மாதிரி இந்த டெஸ்ட் பிளான் வந்து போட்டிருக்குது. மொதல் செக்ஷன் வைஸ் பார்க்குறீங்க 3 தான், அடுத்து அதே செக்ஷன் வைஸில் 2ஆக பார்க்குறோம், அடுத்து ஃபுல் டெஸ்ட்டாக பார்க்குறோம், அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக வரப்போ உங்களுக்கு எல்லா யூனிட்டும் கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த டெஸ்ட் பிளான் வந்து போட்டுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு மற்ற யூனிட்டு கவர் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு ரீசனிங்கை பொறுத்த மட்டும் நமக்கு எப்படி இருக்குன்னா ஃபுல் சிலபஸையும் என்டையர் சிலபஸையுமே 11 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கிறோம் செக்ஷன் வைஸாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசனிங் கூட எல்லா டாப்பிக்குமே 11 டெஸ்ட்டுக்கு உண்டான மாதிரி 2 டாபிக் அல்லது 3 டாபிக் எதில் வந்து கொஸ்டின் வந்து அதிகமாக இருக்குமோ அதை வந்து 2 டாப்பிக்காகவும், கொஸ்டின் கம்மியாக இருக்கிறது எல்லாத்தையும் 3 டாப்பிக்காக சேர்த்து ஃபுல் சிலபஸையும் 11 டெஸ்ட்டுக்கு கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கிறோம். அடுத்து அந்த ஃபுல் சிலபஸையும் 6 டெஸ்ட்டுக்கு கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கிறோம். அடுத்து அந்த ஃபுல் சிலபஸையும் 3 டெஸ்ட்டுக்கு கவர் ஆகிற மாதிரி பிரிச்சிருக்குது. அடுத்து அகைன் அந்த ஃபுல் சிலபஸையும் 2 டெஸ்ட்டு கவர் ஆகிற மாதிரி பிரிச்சிருக்குது. அகைன் அந்த ஃபுல் சிலபஸையும் ஃபுல்லாக ஒரு 12 டெஸ்ட் வந்து போட்டுக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ ரிவிஷன் வருது. ஸோ இது பிரகாரம் போனாலே நீங்கள் என்டையர் சிலபஸுமே குறைஞ்சது ஒரு 3-4 வாட்டி என்ன பண்ணிடுவீங்க, ரிவிஷன் பண்ணிடுவீங்க. அடுத்து பார்ட் Cயை பொறுத்த மட்டும் தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷு. ஸோ ரெண்டுத்துக்கு ஒன்று போல தான் இருக்கும். இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டையர் சிலபஸும் 14 டெஸ்ட்டை எழுதுவீங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 21 டாபிக் இருக்கும். அந்த 21 டாப்பிக்கை 14 டெஸ்ட்டில் கவர் பண்ணுவீங்க. அடுத்து என்டையர் சிலபஸையும் அகைன் 2வது ரிவிஷனில் 6 டெஸ்ட்டாக கவர் பண்ணுவீங்க. என்டையர் சிலபஸையும் 3ஆ, என்டையர் சிலபஸையும் 2ஆ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஃபுல் டெஸ்ட்டில் வந்து கவர் ஆகும். பின்னாடி சொல்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் சேம் அதே பேட்டர்ன் தான். கரண்ட் அஃபேரை பொறுத்த மட்டும் நமக்கு சிலபஸ்லேயே 4 டாப்பிக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 டாப்பிக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கட்டாய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ், இது எல்லாமே அப்ஜெக்டிவ். கட்டாய தமிழை பொறுத்த மட்டும் டிஸ்கிரிப்டிவாக நமக்கு ஒரு 5 இது வந்து எடுக்கிறோம். சரியா, மொத்தம் 39 + ஒரு 3 ஃபுல் டெஸ்ட்டுங்க மணிக்கு 42 டெஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் இந்த இடத்துல. சரிங்களா, சரி. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறோம். ஸோ இதனுடைய முதல் டெஸ்ட்டு 29ஆம் தேதி, 29ஆம் தேதி சண்டே, அடுத்த சண்டேலேருந்து முதல் டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பேட்டர்ன் மாதிரி 3மே கம்பைன் ஆகி தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 29ஆம் தேதி என்ன நடக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் ஏலேருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க.
ஸோ அதுக்கான சிலபஸ் ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டிலேருந்து அதுக்கான சிலபஸ் தமிழ் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்ட் பிலேருந்து ரீசனிங்லேருந்து 2 டாபிக் கொடுத்துருக்குறாங்க. பார்ட் சிலேருந்து பொது தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டெஸ்ட்டை 200 மார்க்குக்கு நம்ம எழுதுகிறோம். அடுத்து 2வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நாள் இடையில கேப் இருக்கும். 5ஆம் நாள் டெஸ்ட். எல்லா டெஸ்ட்டுமே 4 நாள் கேப்பு 5ஆம் நாள் டெஸ்ட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ 2வது டெஸ்ட் 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. பார்ட் ஏ பொறுத்த மட்டும் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் அடுத்து இருக்கக்கூடிய சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லியிருந்தேங்க, ஃபஸ்ட்டு எப்படி பிரிப்பாங்கன்னு சொன்னேன், என்டையர் சிலபஸையும் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 3ஆக பிரிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மொதல் 3 டெஸ்ட் என்னதான், மாடர்ன் ஹிஸ்ட்ரி 3ஆக ஸ்ப்ளிட் ஆகி வரும். அடுத்த 3 டெஸ்ட்டில் ஜிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் அட்மின் 3ஆக ஸ்ப்ளிட் ஆகி வரும். அடுத்த 3 டெஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து 3ஆக ஸ்ப்ளிட் ஆகி வரும். அடுத்த 3 தமிழ்நாடு எக்கனாமிலேருந்து 3ஆக வரும். அடுத்தது ஜாகிரஃபிலேருந்து 3ஆக வரும். அதுக்கப்புறம் மொத்தம் 3 போய் என்ன ஆயிடுச்சு, 15 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 16வது டெஸ்ட் என்ன ஆகும், இந்த என்டையர் சிலபஸும் 2 வந்துட்டே இருக்கும். அப்போ பாருங்கள், ஒரு ரிவிஷன் முடிச்சுட்டு அடுத்த திருப்பி அகைன் ரிவிஷன் ஆரம்பிக்கிறீங்க 2 ஸோ இந்த 10 முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றா வரும். ஓகேயா? ஸோ இதுக்கு பேரலாக தான் இந்த இது வரும். ரீசனிங்கை பொறுத்த மட்டும் 11 டெஸ்ட்டுக்கு ரீசனிங் ஃபில் பண்ணுவாங்க என்டையர் டாப்பிக்கை. அடுத்து 6 டெஸ்ட் ரீசனிங் ஃபில் பண்ணுவாங்க. 3 இது வந்து ரீசனிங் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு பேரலாக லாங்குவேஜை பொறுத்த மட்டும் 14 டெஸ்ட்டுக்கு ஃபில் பண்ணுவாங்க என்டையர் சிலபஸை. அடுத்து இருக்கக்கூடியது என்டையர் சிலபஸும் 6ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அடுத்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து 3வது டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நமக்கு 4 நாள் கேப்பில், அதுக்கப்புறம் 5ஆம் நாள் 9, 10 3வது டெஸ்ட் வந்து வரப்போகுது. அதுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 3ஆவதாக பிரிச்சிருக்கக்கூடிய டாப்பிக்கு, ரீசனிங்கில் ஒரு 2 டாப்பிக்கு, பொது தமிழில் அடுத்து இருக்கக்கூடிய 2 டாபிக். ஸோ இப்படி தான் இந்த டெஸ்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிவிஷன் போகும், பின்னாடி இதுக்கான ஃபுல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த இது வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வரப்போ இதை உங்களுக்கு கலர்லேயே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து போகுது. 31லேருந்து 34 வரைக்கும் கரண்ட் அஃபேர் டெஸ்ட். சரிங்களா? ஒவ்வொரு 4 டாபிக் தான் கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்காங்க. அப்போ கரண்ட் அஃபேர்னா அந்த டாப்பிக்லேருந்து 100 கொஸ்டின் இருக்கும் ஃபுல்லாக. அதுக்கு பேரலாக நமக்கு ரீசனிங்லேருந்து ஃபுல் டெஸ்ட்டு, பொது தமிழ்லேருந்து ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 4 இதாக இங்கே கொடுத்துருப்பாங்க. இது போக கட்டாய தமிழும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது போக லாஸ்ட்டாக உங்களுக்கு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட். என்டையர் சிலபஸ் உங்களுக்கு 100 கொஷின், இது 40 கொஷின் 60 கொஷின் மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸில் வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த குரூப் 2 வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.